நாம் இப்போ சி ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் செக்மெண்ட்டில் சி ப்ரோக்ராமிங்கோட ஹிஸ்ட்ரி, சி ப்ரோக்ராமிங் யார் கண்டுபிடிச்சாங்க, சி ப்ரோக்ராமிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஸோ இன்றைக்கி லைவாக இந்த சி ப்ரோக்ராமிங் எங்கே யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் பார்த்த மாதிரி சி ப்ரோக்ராமிங் இட்ஸ் சப்போர்ட்டட் டு டெவலப்பிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றியும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பற்றியும் லாஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம சி ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சி ப்ரோக்ராமிங் ஒன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். எப்படி நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம லாங்குவேஜஸ் கற்றுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா முதல்ல அதில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் படிக்கிறோம், அதை வேர்டாக ஃபார்ம் பண்ணுறோம், வேர்ட்லேருந்து சென்டென்ஸ் டு பேராகிராஃப். ஸோ அதே மாதிரி சி ப்ரோக்ராமிங்லும் லைக் ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி இங்கே ஒரு பேசிக்காக இருந்ததை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் பற்றி நம்ம இங்கே இன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட்ஸ். சி ப்ரோக்ராமிங்கில் கான்ஸ்டன்ட் ரெண்டு டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒன்று ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ், இன்னொன்று செகண்டரி கான்ஸ்டன்ட். நாட் ஓன்லி சி ப்ரோக்ராமிங், நீங்கள் நீ வரப்போகிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம இப்போ இங்கே சி ப்ரோக்ராமிங்கில் இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ முதலாவது கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆர் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது சில வேல்யூவை நாம் பெர்மனண்ட்டாக ப்ரோக்ராமிங்கில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதும்போது பை அப்படின்றதுக்கு நம்ம ஒரு 3.14 ஒரு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக அசைன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேட்டு கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டேட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா எக்ஸ்ப்ரெஷன்லேயும் மோரோவர் ஒரு வேல்யூவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சு அதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டேட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸை தட் வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் எனிவேர் இன் தி ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு அதோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த டைப் ஆஃப் வேல்யூஸை வி ஆர் நோன் ஆஸ் அ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ் ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வெரி மெயின் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹோல் நம்பர்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லை ஃப்ளோட்டிங் டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை கேரக்டர் ஆல்ஃபபெட்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ த கான்ஸ்டன்ட் ஹேஸ் ஹோல் நம்பராக இருந்தால் இன்டீஜர்னு சொல்லுவாங்க, டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்தால் ரியல்னு சொல்லுவோம், ஆல்ஃபபெட்ஸ் இருந்துச்சுன்னா கேரக்டர் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ். இந்த செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி நம்ம இந்த ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலில் இன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே சி ப்ரோக்ராமிங் கிடையாது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனுமரேஷன்ஸ். ஸோ இதை பற்றி நீ வரப்போகிற செக்மெண்ட்ஸில் இந்த டியூட்டோரியல் இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் யூ ஹோல்டிங் சம் வேல்யூஸ், பட் அந்த வேல்யூஸ் இட்ஸ் அ பெர்மனண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அதோட பர்பஸ் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இன் டீட்டெயிலாக பார்ப்போம். இருந்தாலும் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூஸை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு மெமரி ஸ்பேஸை தான் நம்ம இங்கே வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட்ஸுக்கும் வேரியபிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்ஸும் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும், வேரியபிள்ஸும் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூ ப்ரோக்ராமில் எந்த இடத்துலையும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. பட் வேரியபிள்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ எனிவேர் இன் தி ப்ரோக்ராம் எனி கேஸ் நம்ம அந்த வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இன்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ், ரியல் டைப் ஆஃப் வேரியபிள் அண்ட் கேரக்டர் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்கேயே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இனி வரப்போகிற செக்மெண்ட்ஸில் வேரியபிள்ஸ் பற்றி இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங் கன்சிஸ்டிங் யூஸிங் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரீ ரிசர்வ்டு வேர்ட்ஸ், ஆல்ரெடி ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஆல்ரெடி அதை அதுக்கான மீனிங் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் அந்த மீனிங் தட் மீன்ஸ் இப்போது எனக்கு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இமிடியேட்டாக அந்த ப்ரோக்ராம் எந்த கண்டிஷன் இல்லாமல் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம பிரேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த டெஃபினிஷனும் தர வேண்டாம். ஸோ ப்ரீ டிஃபைன்டாக அந்த பிரேக்குக்கு அவங்க டெஃபினிஷன் தந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அக்கர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் 32 கீவேர்ட்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங். ஸோ சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் வந்துட்டு 32 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம
நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த கீவேர்ட்ஸ் சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதில் நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஆல்ஃபபெட்ஸ் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் அ 2 கேசஸ் இருக்குது. ஒன்று ஸ்மால் கேரக்டர், இன்னொன்று கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் ஐடென்டிஃபையர், அதாவது வேரியபிள் நேமாவோ கான்ஸ்டன்ஸாவோ நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபங்க்ஷன், ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் யூசர் ஐடென்டிஃபைக்காக யூஸ் பண்ணுற ஆல்ஃபபெட்ஸ் கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா அதை கால் பண்ணுற அல்ல அது யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் லெட்டர் டிக்ளேர் பண்ணால் எல்லா இடத்துலையும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மோரோவர் சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேரக்டரில் தான் இருக்கும். அதாவது ஸ்மால் கேபிட்டல் லெட்டர்ஸில் இல்லாமல் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பியூர்லி கேஸ் சென்சிட்டிவ். இனி நம்ம அது வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நான் வர ப்ரோக்ராமில் நம்ம இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். சி ப்ரோக்ராமிங் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னாலே லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 கேட்டகரியில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு வந்துடலாம். முதல் கேட்டகரி பார்த்திங்கன்னா டைப் டிக்ளரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைப் டிக்ளரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமிங்கில் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இந்த டைப் டிக்ளரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்துடும். ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணுவோம், அரேவை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா ஸ்ட்ரக்சரையோ இல்லை கான்ஸ்டன்ட்ஸையோ நாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதை டிஃபைன், அதாவது டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த கேட்டகரியில் வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே டைப் டிக்ளரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா அர்த்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் அர்த்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அர்த்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அர்த்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தட் மீன்ஸ் ப்ரோக்ராம் லைன் பை லைனை எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே வரும். அப்படி லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ஸ்பெசிஃபைடு ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆர் ஒரு கண்ட்ரோல் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே வி ஹாவ் அ கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன், லூப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும். இதை நம்ம இனி வரப்போகிற செக்மெண்ட்ஸில் இன் டீட்டெயில்டாக நம்ம இந்த சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக சி ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வி நீட் அ டூல். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் இருந்தாலும் அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் நாம் சி ப்ரோக்ராமிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எடிட்டர் வேணும். அந்த சி ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ணுறதுக்கும் தென் அதில் இருக்கிற எரரை கம்பைல் பண்ணி டீபக் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கும் அவுட்புட் பார்க்குறக்கும் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் வி ஹேவ் சம் டூல். ஸோ இந்த டூலை இங்கே ஓவராலாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற கம்பைலர்ஸ் அது இன்பில்ட்டாகவே எடிட்டரும் சேர்த்து வச்சுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எடிட்டர் ஒரு இண்டிவிஜுவல் டூலாக தான் இருந்துச்சு. பட் நவடேஸ் நாங்கள் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுற டூலும் கம்பைலர் வித் எடிட்டரோடு இருக்கிற ஒரு கம்பைலர் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இது அதுக்கு அடுத்து வர செக்மெண்ட்டில் எப்படி அந்த கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நாங்கள் இங்கே காட்டியிருப்போம். ஸோ இதோட ஒர்க் என்ன, இந்த எடிட்டர், லோடர், லிங்கர் அண்ட் கம்பைலரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை டைப் பண்ணுறதுக்கு வி நீட் எடிட்டர். ஸோ நோட் பேடே ஒரு இன்பில்ட் எடிட்டர் தான், எல்லா OSலேயும் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற கம்பைலரே நமக்கு டிஃபால்ட்டாக எடிட்டர்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோடர் அண்ட் லிங்கர். இந்த லோடர் அண்ட் லிங்கரோட பர்பஸ் என்னங்கிறத நம்ம இன் டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த லோடர் அண்ட் லிங்கர் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ப்ரீடிஃபைன்டு
ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த லோடரில் இருக்கும். ஸோ அந்த லோடர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது while the time of running the program, ஸோ அந்த லோடரில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் கூடயோ அல்ல லோடரில் இருக்கிற மெத்தடோ அந்த டெஃபினிஷனையோ ப்ரோக்ராம் கூட லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிங்கர். ஸோ எடிட்டர், லோடர் அண்ட் லிங்கர். அண்ட் another வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் கம்பைலர். இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கம்ப்யூட்டர் நோஸ் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ் லைக் எ பைனரி மட்டும்தான் தெரியும். பட் நாம் கொடுக்குற சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட்டட் இன்டு மெஷின் லாங்குவேஜ். ஸோ இந்த கம்பைலேஷன், இந்த கன்வர்ஷனை நம்ம பண்ணுறதுக்கு வி நீட் அ கம்பைலர். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் ரிட்டர்ன் பண்ணுறது பைனரியாக தான் ரிட்டர்ன் பண்ணும். தட் மீன்ஸ் மெஷின் லாங்குவேஜாக கொடுக்கும். தென் த மெஷின் லாங்குவேஜ் நம்ம எண்ட் யூஸருக்கு புரியாது. ஸோ எகெயின் மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட்டட் இன்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனான ஹை லெவல் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி மெஷின் லாங்குவேஜில் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ் திருப்பி அகெயின் ஹை லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி நமக்கு தெரியும். ஸோ இதுக்கான ஒரு டூல் ஆர் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேரை தான் நாம் இங்கே கம்பைலர்னு சொல்கிறோம். ஸோ எடிட்டர், லோடர், லிங்கர் அண்ட் கம்பைலர், நானும் எசென்ஷியல் ஃபார் டெவலப்பிங் எ சி ப்ரோக்ராமிங். அடுத்து நீங்கள் சி ப்ரோக்ராமிங் பார்க்குறது கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். கம்பைலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் எடிட்டரில் நம்ம ப்ரோக்ராமை ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஸ்ட் கம்பைல். எதுக்காக கம்பைல் பண்ணுறோன்னா, அந்த ப்ரோக்ராமில் வி ஹாவ் சம் எரர்ஸ். எரர் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைல் டைம் எரர், இன்னொன்று ரன் டைம் எரர். கம்பைல் டைம், கம்பைலேஷன், இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கம்பைலேஷன் டைமில் எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட் லெவல் எரர்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும். எரர் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா the compile should compile the high level language into machine language. So machine தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we are using compilation. Then compilation clear ஆனதுக்கப்புறம் program should be execute. Execution அப்படிங்கிறது running the program. So after compilation program should be executed. ஸோ எக்ஸிக்யூட் ஆகி அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ் எகெயின் பைனரி ஆர் மெஷின் லாங்குவேஜாக இருக்கிறது எகெயின் கன்வெர்ட்டட் இன்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை மஸ்ட்டு கம்பைல் பண்ணும். ஸோ வைல் தி டைம் ஆஃப் கம்பைல் வி ஃபைண்ட் சம் எரர்ஸ். ஸோ அதை கம்பைலேஷன் எரர்னு சொல்லுவோம். கம்பைல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட், அதாவது ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிற எரரை ரன் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பைலேஷன் எரர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது செமிகோலன் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸஸ் இருக்குது. அதை நம்ம வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்ப்போம். இன்கேஸ் நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமில் அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலினாலோ இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் முன்னாடியே கம்பைலேஷன் அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணிடும். இது கம்பைலேஷன் எரர். அதை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். பட் ரன் டைம் எரர் அப்படிங்கிறது கம்பைலேஷனில் ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை. பட் ரன் டைம் அந்த ப்ரோக்ராம் சில எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸையோ இல்லை எக்ஸ்டர்னல் ஆர்குமெண்ட்ஸையோ டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த டைப்பில் அந்த எக்ஸ்டர்னல் ஆர்குமெண்ட்ஸோ இல்லை எக்ஸ்டர்னல் ஃபைலோ நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கும்போது இட்ஸ் ஸ்பெசிஃபைட் ரன் டைம் எரர். ஸோ ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அதுக்கான பெராமீட்டர்ஸ் இல்லாதப்போ உங்களுக்கு வரதான் ரன் டைம் எரர். ஸோ இப்போ உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது த கன்சிஸ்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ டைப் டிக்ளரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், arithmetic instruction, control instruction, then program consisting using constants, variables and keywords. Then program execute பண்றதுக்கு we need a editor, loader, linker and compiler. நம்ம program ஃபுல்லாக டைப் பண்ணி அதாவது டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் program must compile and after that execution. ஸோ இனி வரப்போகிற செக்மெண்ட்டில் சி ப்ரோக்ராமிங் பார்த்தா அடுத்த லெவல் சி ப்ரோக்ராமிங் பார்த்தினா
அடுத்த லெவலில் நம்ம பார்ப்போம்.